ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ப்ரான் கிரேவி பார்க்கலாமாங்க. நான் வந்து இன்னைக்கு அவரைக்காய் வச்சு தான் வந்து ப்ரான் கிரேவி பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நீங்கள் எவ்வளோ ப்ரான் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா வந்து நறுக்கி வச்ச அவரைக்காய் அதை நான் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா தர விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் வேகிறதுக்கு. அப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக வந்து வெந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் தேவையான அளவுக்கு இதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் நல்லா தரவி விட்டதுக்கப்புறமா எறாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எறாவையும் நல்லா தரவி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய வேண்டாம், ஏன்னா எறாலே தண்ணி இருக்கும். அப்போ ஊற்றிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக பாயில் ஆகி வந்துடும். இது வந்து காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி அவரைக்காவை இந்த மாதிரி இதில் சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஹெல்த்தியும் கூட. அவங்க வந்து சாப்பிடுவாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்